மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திரலும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரத்தியாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறைவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு, என் ஆண்டவனே, குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஆபிரகாமுடைய கட்டளையை பெற்று ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிக்கும்படியாக ஆபிரகாமுடைய கட்டளையின்படி புறஜாதிகள் நடுவில் ஆபிரகாமின் குமாரனுக்கு மனைவியை தேடாதபடிக்கு சொந்த குலத்திலே சொந்த ஜனத்தின் நடுவிலே ஒரு துணைவியை ஈசாக்குக்காக தேடும்படி ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்புகிறான். ஆபிரகாமின் வேலைக்காரன் தேவனுடைய கண்கள்ல இரக்கம் பெற்று ஜெபித்து புறப்படுகிறான். ஒரே ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, தேவதூதன் உனக்கு முன்பாக சென்று இருப்பார். தேவதூதன் உனக்கு முன்பாக சென்று இருப்பார். தேவதூதன் உனக்கு முன்பாக சென்றிருப்பார். இந்த ஒரு வார்த்தை தான். ஆபிரகாமின் வேலைக்காரன் புறப்படுகிறான். அங்கே புறப்பட்டு தண்ணீர்கள் மோண்டு கொள்ளுகிற இடத்தின் பக்கத்திலே அவன் வந்து ஜெபிக்கிறான். ஆபிரகாமின் தேவனே என்று சொல்லி ஜெபித்து முடிக்கிற அந்த நேரத்திலே ரெபெக்காள் தேவதூதர்களால் ஸ்தோத்திரம் வழிநடத்தப்படுகிற ரெபெக்காள் அந்த நேரத்திலே குடத்தோடு புறப்பட்டு வருகிறாள். தேவனுடைய ஆவியானவரால் பழகின ரெபெக்காள், சரியா தேவனுடைய டைம் அறிந்த ரெபெக்காள். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவர் சொல்ற நேரத்தை விட்டுட்டு தாண்டி வேலை செய்வாங்க, தாண்டி செய்வாங்க, தோற்று போனார்கள். அன்பு தேவ ஜனமே, ஆவியானவரால் பழக்கப்பட வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.